திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொண்டாபுரம் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படித்த மோகித் என்கிற 7ஆம் வகுப்பு மாணவர் நேற்று பள்ளியில் சாப்பிட்டு கொண்டிருந்த நேரத்தில் சுவர் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளார். மாணவரை இழந்து பரிதவித்து கொண்டிருக்கும் அந்த குடும்பத்தினருக்கு, உறவுகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கும் காந்தியவாதி சசிபெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக ஆழ்ந்த ஆறுதலையும் இரங்கலையும் பகிர்ந்து கொள்கிறேன். தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பல கோடி செலவு செய்து முன்னாள் முதல்வர்களான கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் சமாதி கட்ட முடிகிறது. கடலில் கலைஞருக்கு பேனா நினைவுச்சின்னம் வைக்க முடிகிறது பல கோடிகள் செலவு செய்து. ஆனால் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுக்க முடியாதா? எங்களுடைய வரிப்பணத்தை கொண்டு தேவையில்லாமல் பல செலவுகளை செய்வதற்கும் உங்களுடைய விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக தான் எங்களுடைய வரிப்பணங்கள் இங்கு வீணாசு விரயமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்குரிய விதத்தில் சரியான விதத்தில் எந்தவித ஒரு செலவுகளும் நீங்கள் சரியாக திட்டமிட்டு செய்வதில்லை என்பதை இதன் மூலம் தெரிய முடிகிறது. அப்படி பாதுகாப்பு இருந்திருந்தால் எப்படி இந்த பிள்ளைக்கு உயிரிழப்பு ஏற்படும்? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகளில் அங்கு பாதுகாப்பான கட்டடத்தன்மை இல்லை, கல்வி முறை சரிவர இல்லை என்பதற்காக மாணவர்கள் வருகை குறைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாமானிய பிள்ளைகள் வேறு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அரசு பள்ளிகளில் கிராமப்புறங்களில் போய் படிக்கிறார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு கூட உங்களால் கொடுக்க முடியாதா? இப்போ அந்த பிள்ளை இழந்து அந்த குடும்பத்தினர் எவ்வளவு வேதனை அடைவார்கள்? சற்று வெட்கமாக இருக்கிறது. அதுவும் கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபா நீங்கள் இழப்பீடு கொடுத்தீர்கள். இந்த பிள்ளை உயிரிழந்திருக்கிறதுக்கு அவங்களுக்கு 3 லட்சம் ரூபா இழப்பீடு என்கிற ஒரு அஜாக்கிரதையா ஒரு உயிரை நீங்கள் விலை பேசுறீங்க. அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் பாருங்க, அந்த குடும்பத்துடைய சூழ்நிலைகள் பாருங்க. அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபான்னு சொல்லிக்கிட்டு அந்த இதை மூடி மறைக்க பார்க்குறீங்க. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த இழந்த அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தினருக்கு தமிழக அரசு நியாயமான நீதி கொடுக்க வேண்டும். இந்த உயிரிழப்புக்கு காரணமான யார் யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த உயிரிழந்த அந்த பிள்ளைகளின் குடும்பத்தினருக்கு அரசு செய்ய வேண்டிய அனைத்து உரிய இழப்பீடுகளையும் சரியான விதத்தில் அந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை